ஓகே பிள்ளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளை இப்போ நம்ம தேர்ச்சி ரெண்டு தேர்ச்சி ரெண்டு நாங்கள் ஏற்கனவே மீட்டர் வகுப்புல நம்ம நியாயமான விஷயங்கள் பேசி முடிச்சாச்சு. பிள்ளை ஃபைனலாக இப்போ நம்ம பேச போறோம் சந்தை சமநிலை சம்பந்தமா. பிள்ளை இப்போ சந்தை சமநிலை மார்க்கெட் ஈக்லிபிரியம் சொல்லும் பிள்ளை பெரும்பாலும் அது நீங்க ஏற்கனவே செய்த போது உங்க எல்லாத்தையும் டியூட்ஸ் இருக்கும், அந்த டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. சந்தை சமநிலை சம்பந்தம் பிள்ளை இப்போ சந்தை சமநிலை என்று சொல்றது சந்தை சமநிலை என்று சொல்றது பிள்ளை பெரும்பாலும் நாம சந்தை சமநிலை மார்க்கெட் ஈக்லிபிரியம் சொல்லும் என்ற அடையாளம் பயன்படுத்தும். இப்போ சந்தை சமநிலை என்று சொல்லும் போது குறித்த ஒரு காலப்பகுதியில ஒரு பொருளுக்கான சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் சுதந்திரமாக போட்டியிட்டு ஒன்றோடு ஒன்று சந்திக்கிற நிலைமையை தான் நம்ம சொல்லும்போது சந்தை சமநிலை சொல்லும். சந்தை கேள்வி சந்தை நிரம்பல் ரெண்டு கோடுகளும் ஒன்னோடு ஒன்று சந்திக்கிற சந்தர்ப்பம் நம்மளே சந்தை சமநிலை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தை சமநிலை நாம் அதை வரைபடமா காட்டிக்க பொருட்சந்தை பிள்ளைதான். இது வந்து பொருட்சந்தை. பொருட்சந்தை 4 பிரிவுகள் இருக்கு. நிலை போட்டி சந்தை, தனியுரிமை சந்தை, தனியுரிமை போட்டி சந்தை, சிலருரிமை சந்தை. இதுல நாங்க பாக்குற சந்தை சமநிலை என்பதுக்குள்ளே நிறை போட்டி சந்தை அதான் போட்டி சந்தை ஒன்று என்று வரவிலக்கணம் வரும். போட்டி கைத்தொழில் என்று வரவிலக்கணம் வரும். இப்போ ஒரு காலப்பகுதிக்கான பொருள் விலை, பொருளுக்கான தொகை, சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் ஒன்னோட உண்டு சந்திக்கிற நிலைமை தான் சந்தை சமநிலை. சந்தை கேள்வி கோடு கேள்வி விதிக்கமைய மேலிருந்து கீழ் நோக்கி கேள்வி கோடு வரும். அதே மாதிரி சந்தையின் நிரம்பல் கோடு நிரம்பல் விதிக்கமைய கீழிருந்து மேல் நோக்கி நிரம்பல் கோடு வரும். அவங்க ரெண்டு கோடுகளும் ஒன்னோட உண்டு சந்திக்கிற புள்ளியத்தான் சமநிலை புள்ளி என்று சொல்லப்படுறேன். அதன் போது வார விலை பிரைஸ் சமநிலை விலையினும் அதன் போது வார தொகை குவான்டிட்டி பிள்ளை சமநிலை தொகை எனவும் நாம் அழைப்போம். சந்தை சமநிலையின் பெறுபேறுகள் ரெண்டு பிள்ளை எக்லிபிரியம் பிரைஸ் அண்ட் எக்லிபிரியம் குவான்டிட்டி சொல்லுவோம் ரெண்டு. அப்போ குறித்த ஒரு காலப்பகுதிக்கான சந்தையின் கேள்வி சந்தையின் நிரம்பல் ரெண்டும் ஒன்னோட ஒன்று சந்திக்கும் போது அந்த சந்தை சமநிலை உண்டாகும் என்று நாம் பார்த்திருக்கோம். ஒரு சந்தை சமநிலை அடையும் போது அதன் பண்புகள் ஏகப்பட்ட பண்புகள் அல்லது நிபந்தனைகள் காணப்படுகிறது. அதுல ஒன்றுதான் நாங்க படிச்சிருக்கோம். அங்க கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ஒன்னோடு உண்டு சந்திக்கும். எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி அளவும் எதிர்பார்க்கப்பட்ட நிரம்பல் அளவும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அப்ப கேள்வியின் அதிகமோ நிரம்பல்ட்டு அதிகமோ அங்க இடம்பெறுவதில்லை. அதான் மிகை கேள்வியோ மிக நிரம்பலோ இடம்பெறுவதில்லை, இல்லைன்னா பூச்சியமா இருக்கும். நுகர்வோர் வாங்குறதுக்கு எதிர்பார்த்த விலையும் உற்பத்தியாளர் விற்கிறதுக்கு எதிர்பார்த்த விலை ஒன்னோடு சமனா இருக்கு. அவன் நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை எல்லாம் தோன்றும். அதனூடாக பொருளாதார மிகை தோன்றும். நுகர்வோரும் வளமுணரும் திருப்தி அடைவாங்க. மிகை கேள்வி விலையோ மிக நிரம்பல் விலையோ காணப்படுவதில்லை பிள்ளை. இப்படி ஏகப்பட்ட பண்புகள் இருக்கு. என்ன நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கு பிள்ளை சமனா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பேசியிருக்கோம். இப்போ அந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு டியூப்ல கொடுத்துருக்க பிள்ளை குயிக்கா பாருங்க. நாம முடிச்சிருவோம் சந்தை சமநிலையை. இப்ப நம்ம அடுத்த அழகு 3 ரிவிஷன் பார்த்தா சரி. ஓகே, அப்ப உங்களோட டியூட்ல எடுத்துக்கொள்ளுங்க 13ஆம் பக்கம். உங்களோட டியூட்ல எடுத்துக்கொள்ளுங்க 13ஆம் பக்கம் பிள்ளை. சரி, அப்ப 13ஆம் பக்கம் எடுத்துட்டீங்கன்னு சொன்ன டியூட்ல 13ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்போ 13ஆம் பக்கம் சந்தை 47வது வினா. 13ஆம் பக்கம் 47வது வினா. சந்தை சமநிலை என்பதனை வரைவிலக்கணம் செய்து சந்தை சமநிலை ஒன்று கொண்டிருக்கிற எடுகோள்கள் 4 முன்வைக்க. சந்தை சமநிலை மார்க்கெட் ஈக்லிபிரியம் என்று சொல்றது. போட்டி சந்தை ஒன்றின் கொள்வனவாளர்கள சந்தை கேள்வியும் விற்பனையாளர்கள சந்தை நிரம்பலும் போட்டியிட்டு ஒன்றுக்கொன்று சமப்படுகிற நிலைமையே சந்தை சமநிலை என்று சொல்லுங்கள். இதன் போது கொள்வனவாளரதும் விற்பனையாளரதும்
எதிர்பார்க்கைகள் ஒன்று கொண்டு சமன். அந்த ஒன்று கொண்டு மற்ற சைடு போடுவோம். எதிர்பார்க்கைக்கு பிறகு போட்டுக்கொள்ளும் ஒன்று போடும். இதன் போது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் எதிர்பார்க்கைகள் ஒன்று கொண்டு சமப்படுத்தலை. அப்படியே பாருங்களேன், சந்தை சமநிலையின் பண்புகள் அல்லது சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள். சந்தை சமநிலை கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் இல்லைன்னா அதுக்குரிய நிபந்தனைகள். எதிர்பார்க்கப்படுகிற கேள்வி தொகையும் எதிர்பார்க்கப்பட்ட நிரம்பல் தொகையும் சமனமையும். அப்போ கேள்வி தொகை நிரம்பல் தொகை சமனமையும். அதனால சொல்றோம் QD சமன் QS. அப்ப அங்க QD பெருமானமும் QS பெருமானம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கும் இல்ல. QD ஈக்குவல் டு QS இருக்கும், சமநிலை போடும். எதிர்பார்க்கப்படுற கேள்வி விலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிரம்பல் விலையும் சமனாக அமையும். அதே போன்று மிகை கேள்வி தொகையும் மிகை நிரம்பல் தொகையும் பூஜ்ஜியம் அமையும். அவை ED என எக்ஸஸ் டிமாண்ட் இருக்காது, 0. எக்ஸஸ் சப்ளை இருக்காது, 0. ஏன் மிகை கேள்வியோ மிகை நிரம்பல் இருக்காது சொல்லுங்க. ஏன்னா சந்தை சமநிலையா இருக்கும் போது பிள்ளைகள் அப்ப அங்க கேள்வி தொகை நிரம்பல் தொகை ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் ஆச்சு. அப்ப மிகையான கேள்வியோ மிகையான நிரம்பலும் இருக்காது. அப்ப EDயும் 0, TSம் 0 இருக்கும். மிகை கேள்வி விலை மிக நிரம்பல் விலையும் பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். ரெண்டு பேர்ட்ட விலை ஒண்ணுக்கு ஒண்ணு சமன். இப்ப சமநிலை விலையை பொறுத்த மட்டும் இந்த விலையில தான் நுகர்வோன் பொருளை வாங்குவான், இந்த விலையில தான் நுகர்வோன் பொருளை வாங்குவான், இதே விலையில தான் உற்பத்தியாளர் பொருளை விற்பான். அப்ப ரெண்டு பேர்ட்ட விலைகளும் ஒன்று கொண்டு அங்க எப்படி இருக்குமென்றா சமனா இருக்கும். அப்ப அங்க மிகை கேள்வி விலையோ மிக நிரம்பல் விலையோ தோன்றாத விலை என பூஜ்ஜியமாக அமையும். நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை தோன்றும், அதனால் பொருளாதார மிகை தோன்றும். பிள்ளை படிப்படாம நுகர்வோர் மிகை என்ன உற்பத்தியாளர் மிகை என்ன இன்னைக்கு நம்ம அதில் பார்க்கலாம். நுகர்வோரும் வழங்குனரும் திருப்தி அடைவாங்க. ரெண்டு பேருமே சாட்டிஸ்பேக்ஷன் இருப்பாங்க, திருப்தி அடைவாங்க. நுகர்வோட செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் ஒன்று கொண்டு சமனா அமைக்கும். அப்ப நுகர்வோட செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் ஒன்று கொண்டு சமனா அமைக்கும். இப்ப இதெல்லாம் ஒரு சந்தை சமநிலைக்குரிய நிபந்தனைகளாக நாம எடுத்துக்கொள்ளும். அப்படியே வாங்க. வினாலக்கு 48. 48 மிகை கேள்வி மிகை நிரம்பல் மிகை கேள்வி விலை மிகை நிரம்பல் விலை ஆகிய எண்ணக்கருக்களை விவரிக்க போறோம். மிகை கேள்வி மிகை நிரம்பல் அப்போ மிகை கேள்வி விலை மிகை நிரம்பல் விலை ஆகிய எண்ணக்கருக்கள் நாங்க பார்ப்போம். அப்படியே கவனிச்சுப்போம். இப்ப மிகை கேள்வி மிகை நிரம்பல் இதான் விஷயம். மிகை கேள்வி என்று சொன்னா மிகை கேள்வி என்று சொன்ன எக்ஸஸ் சப்ளை என்று சொல்றது குறித்த ஒரு விலையில இருக்க மிகை மிகை கேள்வி என்று சொல்றது குறித்த ஒரு விலையில காணப்படுகிற நிரம்பல்ட அளவை விடவும் கேள்வி அளவு அதிகமாக அதான் மிகை கேள்வி. குறித்த ஒரு விலையில காணப்படுகிற நிரம்பலை விட கேள்வி அதிகம். அப்ப நீங்க கேள்வி அளவுல இருந்து நிரம்பலை கழிச்சு விட்டீங்கன்னா அங்க ஒரு மிகை கேள்வி. மிகை கேள்விக்கான சமன்பாடு பாருங்க.
கேள்வியின் அளவுல இருந்து நிரம்பல் அளவு கழிச்சிங்கன்னா அப்படி வரும் மிகை கேள்வி. மிகை கேள்வி குறித்த ஒரு விலையில தோன்றுகிற கேள்வியில விட நிரம்பல் குறைவா இருக்கும். மாறி சொன்னா நிரம்பலை விட கேள்வி அதிகமா தான் அது மிகை கேள்வி. அதே போல மிகை நிரம்பல் சொன்னா மிகை நிரம்பல் எக்ஸஸ் சப்ளைன்னு சொல்றது குறித்த ஒரு விலையில காணப்படுகிற கேள்வியை விட நிரம்பல் அதிகமா இருந்தா அது மிகை நிரம்பல். இப்போ நிரம்பல்ல இருந்து கேள்வியை கழிச்சுக்கண்டா வரும் மிகை நிரம்பல். இப்ப இதெல்லாம் இலகுவான சமன்பாடுகள் தான் நாங்க ஏற்கனவே பார்த்தது போல சொல்லுகிற ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க குயிக்க பார்த்துப்போம். இப்ப மிகை கேள்வி மிகை நிரம்பல் எவ்வாறு கணிக்கும்? excess demand QD minus QS, excess supply QS minus QF. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சந்தை சமநிலையா இருக்கும்போது அங்க மிகை கேள்வி பூஜ்ஜியமா இருக்கும். ஏன்னா QDயும் QS ஒன்று சமன் அவை பூஜ்ஜியம். சமநிலை விலையை விட விலை குறைவா இருந்தா அப்ப யோசிச்சு பாருங்க. சமநிலை விலையை விட விலை குறைவா இருந்தா லோ பிரைஸ்ல இங்க பாருங்க இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். விலை குறைவா இருந்தீங்க விலை வச்சுக்கோங்க. அப்ப இந்த விலையில பாருங்க, இந்த விலையில பாத்தீங்கன்னா இதுதான் நிரம்பல், இது நிரம்பல் அளவு, இது நிரம்பல். ஆனா இந்த விலையில பாருங்க அப்படியே வந்து கேள்வி இது. அப்ப நிரம்பலை விட என்ன அதிகம்? கேள்வி அதிகமா இருக்குண்டா அவனை கொடுங்கோ. சமநிலை விலையை விட குறைந்த விலைகளில் மிகை கேள்வி நேர்கணியமா இருக்கும். ஏன்னா விலை குறைவா இருந்துச்சுன்னா கேள்வி தொகை அதிகமா இருக்கும், நிரம்பல் தொகை குறைவா இருக்கும். அப்ப சமநிலை விலையை விட குறைந்த விலைகளில் மிகை கேள்வி நேர்கணியமா இருக்கும். மாறி வச்சுங்க, விலை அதிகமா இருந்த பிள்ளைகள் நிரம்பல் தான் ஜாஸ்தியா இருக்கும், கேள்வி தொகை குறைவா இருக்கும். அப்ப மிகை கேள்வி எதிர்கணியமா இருக்கும், மைனஸ் வந்து நிற்கும். அதான் அந்த ஸ்பேஸ்ல எழுத வேண்டிய விஷயம். அப்ப அதுல எழுதிக்கொள்ள அந்த ஸ்பேஸ்ல. இப்போ மிகை கேள்வி என்பது குறிப்பிட்ட விலையொன்றில் உள்ள நிரம்பல் அளவை விட கேள்வி அளவானது உயர்வாக இருத்தல் மிகை கேள்வி எனப்படும். மிகை கேள்வி சமன் ED equal QD minus QS பிள்ளை. QD minus QS. சந்தை சமநிலையின் போது மிகை கேள்வி பூஜ்ஜியமாக அல்லது தோன்றாது இருக்கும் பிள்ளை. சமநிலை விலையினை விட குறைந்த விலைகளில் மிகை கேள்வி நேர்கணியமாகவும், சமநிலை விலையை விட குறைந்த விலைகளில் மிகை கேள்வி நேர்கணியமாகவும், சமநிலை விலையினை விட கூடிய விலைகளில் மிகை கேள்வி எதிர்கணியமாகவும் அமையும். சரி, அதே மாதிரி அவங்க மிக நிரம்பல் எக்ஸஸ் சப்ளை குறித்த ஒரு விலையில உள்ள கேள்வி அளவை விட நிரம்பல் அளவானது உயர்வாக இருத்தல் மிகை நிரம்பல் எனப்படும். குறித்த ஒரு விலையில இருக்க கேள்வியை விட நிரம்பல் அதிகமா இருந்தா அது மிகை நிரம்பல். அந்த ஈனு மட்டும் அடிபட்டுருக்கு அதை போட்டுக்கணுமா இஎஸ், ஈனு மட்டும் அடிபட்டுருக்கு மட்டும் போட்டுக்கணும் இஎஸ், எக்ஸஸ் சப்ளை ஈக்குவல் டு QS மைனஸ் QD. இது மாதிரி யோசிக்கப்பட நீங்க இது மாதிரி யோசிக்க. இப்போ சமநிலை விலையை விட உயர்ந்த விலை இங்க மாதிரி விலை இந்த விலையில வச்சுக்கோ. இந்த விலையில பாத்தீங்கன்னா இதுதான் QD, இது QS. அப்ப QD-யை விட என்ன அதிகம்? QS அதிகம். அப்ப இதோட மிக நிரம்பல் வரும். அப்ப சமநிலை விலையை விட விலை அதிகமா இருந்தா அங்க மிக நிரம்பல் நேர்கணியமா இருக்கும். இப்போ சமநிலை விலையினை விட உயர்ந்த விலைகளில் மிக நிரம்பல் நேர்கணியமா இருக்கும். சந்தை சமநிலையின் போது மிக நிரம்பல் பூஜ்ஜியம், அது ஓகே. மாறி வச்சுக்கோ. சமநிலை விலையினை விட குறைந்த விலைகளில் மிக நிரம்பல் எதிர்கணியமாக காணப்படும். சமநிலை விலையை விட குறைந்த விலைகளில் மிக நிரம்பல் எதிர்கணியமாக காணப்படும்.
சரி, பதிலாக தானே வாங்க. மிகை கேள்வி விலை மிகை நிரம்பல் விலை. மிகை கேள்வி விலை என்ன? மிகை கேள்வி விலைன்னு சொன்னது, மிகை கேள்வி விலைன்னா மிகை கேள்விக்கான விலை இல்ல. மிகை கேள்வி விலைன்னா கேள்வி விலை அதிகமா இருக்கு, கேள்வி விலை அதிகமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இது தொகை எடுத்துக்கோமா, இது தொகை நாங்க இருக்கோம் 200 வச்சுக்கோமா, தொகை 200 பிள்ளை. இந்த 200 தொகை கூட அப்படியே மேல கேளுங்க, இது கூட அப்படியே மேல தெரிஞ்சீங்கன்னா இது நிரம்பல் கூட வெட்டும் போது நிரம்பல் விலை வரும். நிரம்பல் விலை 20 ரூபா. அப்படியே மேல கேட்டீங்கன்னா கேள்வி கூட வெட்டும் போது கேள்வி விலை வரும். கேள்வி விலை போடுறதுல நாங்க உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா. அப்போ இந்த 200 அலகுல நிரம்பல் விலை பாத்தீங்கன்னா 20 ரூபா, கேள்வி விலை பாத்தீங்கன்னா 50 ரூபா. அப்ப எதை விட எதாதிகம்? நிரம்பல் விலையை விட கேள்வி விலை அதிகமா இருந்தா அதுக்கு தான் பேர் சொல்றது மிகை கேள்வி விலை. மிகை கேள்வி விலை என்பது குறித்த ஒரு அளவில், குறித்த ஒரு அளவுல தோன்றும் நிரம்பல் விலையை விட, நிரம்பல் கூட வெற்ற விட தான் நிரம்பல் விலை. கேள்வி விலைனா கேள்வி கூட வெற்ற விடப்பட கேள்வி விலை இது அதிகமா இருந்தா, அப்ப 20 ரூபா விட 50 ரூபா அதிகம்டா. அப்ப மிகையான கேள்வி விலை எவ்வளவு இருக்குன்னா 30. இப்ப மிகை கேள்வி விலை எப்படி எடுப்பீங்க? நிரம்பல் விலையில கேள்வி விலையில இருந்து பிள்ளை டிமாண்ட் பிரைஸ், கேள்வி விலையில இருந்து கழிச்சுடுங்கோ நிரம்பல் விலை. இதுதான் மிகை கேள்வி விலைக்கு சமன்பாடு. மிகை கேள்வி விலை என்பது நீங்க தவறா புரிஞ்ச கூடாது, மிகை கேள்விக்கான விலை சரி அப்படிதான் கிடையாது. மிகை கேள்வி விலைன்னா மிகை என்ன அதிகம், எது கேள்வி விலை அதிகம். அவ குறித்த ஒரு அளவுல தோன்றும் நிரம்பல் விலையை விட அதிகமாக உள்ள கேள்வி விலை தான் சொல்லும் விலை மிகை கேள்வி விலை. அடுத்து பாருங்க மிகை நிரம்பல் விலை. என்ன சொல்ல மிகை நிரம்பல் விலை மாறி யோசிக்கணும். மிகை நிரம்பல் விலைனா குறித்த ஒரு விலையில தோன்றுகிற, சரி குறித்த ஒரு அளவுல தோன்றுகிற விலை, குறித்த ஒரு அளவுல தோன்றும். எக்ஸாம்பிள் மாறி யோசிக்கும் மற்ற செய்யலாம். இப்ப நீங்க இனமான தொகை, தொகை இனமான எடுத்துக்கொள்ளுங்க தொகை. இந்த தொகையில ஒரு 600 வச்சுக்கோமே, இந்த தொகை கூட அப்படியே மேல கேள்வி போது இந்த கேள்வி கூட வெட்டது, இந்த கேள்வி கூட வெட்டதுனா கேள்வி விலை. கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வரும்.
கேள்வி விடை. அப்படியே மேல இருக்கிறீங்கன்னா நிரம்பல் கூட வெட்டுது. அப்படி அது 50 ரூபா வச்சுக்காதான் நிரம்பல் விலை. அப்ப குறித்த ஒரு அளவுல தோன்றும் கேள்வி விலையை விட நிரம்பல் விலை அதிகம் என்றா இதுதான் சொல்ல பிள்ளைகள் மிகை நிரம்பல் விலை. சில பேர் இப்படி கூட கொடுத்துள்ளாங்க. இந்த தூரம் என்னன்னு சொல்லி கேட்டு விடுவோம். ஒரு வரைபடத்தை கொடுத்து போட்டு இது மிகை நிரம்பல், இது மிகை கேள்வி, இது மிகை நிரம்பல் விலை, இது மிகை கேள்வி. அப்படி ஓகே. ஒரே வரைபடம் நாளையும் காட்டுறேன். நான் உங்களுக்கு திருப்பி அந்த வரைவு கீழே காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்படித்தானே வரப்போகுது செட் எல்லாம். பாருங்க ஒரே வரைபடம் அது நாளையும் காட்டி விடலாம். அப்ப குறித்த ஒரு அளவுல தோன்றும் கேள்வி விலையை விட நிரம்பல் விலை அதிகம். அப்ப கேள்வி விலை 25 ரூபா, நிரம்பல் விலை 50 ரூபா பிள்ளைகள். அப்ப மிகை நிரம்பல் விலை 25 ரூபாய். சமன்பாடு வரும் நிரம்பல் விலையிலிருந்து கழிங்க பிள்ளை கேள்வி விலை. நிரம்பல் விலையிலிருந்து கழிங்க கேள்வி விலை. சப்ளை பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க டிமாண்ட் பிரைஸ். ஓகே பிள்ளை. சார் சார் இப்போ இவ்வளவுதான் அந்த விஷயம். அப்ப விலை கொடுங்க. அப்ப அந்த 4 விஷயத்தையும் சும்மா நார்மலா நீங்க காட்டுறேன்னா இப்படி காட்டி கொடுங்க. இந்த துண்டு மிகை நிரம்பல் விலை, முன் துண்டு இப்படி வரும். இப்படி வந்து இதுதான் மிகை, இது மிகை கேள்வி விலை. இது இது மிகை நிரம்பல், இது மிகை நிரம்பல். இந்த துணை சொல்லுவாங்க மிகை கேள்வி. பார்த்துக்கோங்க. 4 விஷயத்தை ஒரே வரவுல காட்டுச்சு. மிகை கேள்வி, மிகை நிரம்பல், ஓகே. சரி, இப்போ நீங்க அது கீழே உள்ள அந்த வினாவை செய்யுங்க. 49வது வினாவம் 49வது வினா. சரி, நான் ஒரு அந்த அட்டவணை போட்டு கொடுறேன். நாற்பத்தி ஒன்பதாவது வினா. ஒரு டியூட்ல 49வது வினா. பாருங்க, விலை பிரைஸ், கேள்வித்தொகை QD, அடுத்து நிரம்பல் தொகை QS. உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. எப்படி விலை பாருங்க, 100 ரூபா வரைக்கும் இருக்கு. விலை 20 ரூபாயில இருந்து 100 ரூபா வரைக்கும் விலை இருக்கு. விலை 20, 40, 60, விலை 20, 30, 30, 40, 50, 60, 70, 80, 90 பிள்ளை 100 ரூபாய். விலை 20 to 100 வரைக்கும் இருக்கு பிள்ளை. கேள்வி தொகை பாருங்க, 900, 800 பிள்ளை, 600, 500, 400, 300, 700, 600, 500, 200 பிள்ளை, 400, 300, 200, 100 பிள்ளை.
அது பாருங்க 100, 200, 300, 400. இப்படி ஒரு சார்ட் ஒன்று நான் கொடுத்துருக்கு. ஒரு டேபிள்ல பாருங்க இப்படி ஒரு சார்ட் இருக்கு. வீக்காக வினாங்களுக்கு பதில் எழுதி கொடுங்க. இப்ப இந்த முதலாவது வினா பாருங்க, சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகையார். சமநிலை விலை சமநிலை தொகை என்ன கேட்டப்படாது. அப்ப அது எப்படி சமநிலை விலை? அப்ப கேள்வி தொகை நிரம்பல் தொகை எங்க சந்திக்குது பாருங்க. என்ன சந்திக்குது? 500 500 சந்திக்குது பிள்ளை. அப்போ 60 ரூபாய். அப்ப குறிச்சுக்கோங்க. நம்ம சமநிலை விலை முதலாவது கேட்க ஆன்சர் சமநிலை விலை ரூபாய் 60, சமநிலை தொகை 500 அலகுகள். சமநிலை விலை ரூபாய் 60, சமநிலை தொகை 500 அலகுகள். அடுத்து வினா 2. வினா 2 ரூபாய் 30 விலையில் மிகை கேள்வி என்ன? 30 விலையில மிகை கேள்வி இடி. 30 விலையில மிகை கேள்வி என்ன? நம்ம செய்ய வேண்டிய வேலை 30 விலை தான். 30 விலை தொடர்ந்து 30 விலை 30 விலை எவ்வளவு கேள்வி 800 நிரம்பல் 600. அப்ப கேள்வி தொகையில நிரம்பல் தொகை கிடைங்க. அப்ப 800ல 200 கிடைச்சா அப்ப 800 மைனஸ் 200 வரும் 600 அலகுகள். அப்போ 30 ரூபாய் விலையில கேள்வி தொகை 800, நிரம்பல் தொகை 200. அதே மாதிரி மட்டலை கசைங்க. மூன்றாவது வினா 50 ரூபாய் விலையில மிகை கேள்வி என்ன? 50 ரூபாய் விலையில 50 ரூபாய் விலையில கேள்வி பாருங்க 600, நிரம்பல் பாருங்க 400. 600ல 400 கிடைச்சா 200 ரூபாய். 70 விலையில் மிகை நிரம்பல் என்ன பிள்ளை? அப்ப 70 ரூபாய் விலைக்கு 70 ரூபாய் விலை, நிரம்பல் பாருங்க 600, கேள்வி பாருங்க 400. அப்ப 400 600 எவ்வளவு அதிகம்? 200 அதிகம். அதான் மிகை நிரம்பல். அப்ப 70 ரூபாய் விலையில மிகை நிரம்பல் 200. 100 ரூபாய் விலையில மிகை நிரம்பல் என்ன பிள்ளை? 100 ரூபாய் விலையில. அப்ப 100 ரூபாய் விலை தொடங்கும். 100 ரூபாய் விலையில கேள்வி தொகை 100, நிரம்பல் தொகை 900. அப்ப 100 விட 900 800 அதிகம். அவசரம் மிகை நிரம்பல் 800. 100 ரூபாய் விலையில மிகை நிரம்பல் 800. ஆறாவது வினா எவ்விலையில் மிகை கேள்வி தோன்றாதிருக்கும். அப்ப எவ்விலையில் மிகை கேள்வி தோன்றாதிருக்கும். மிகை கேள்வி தோன்றாதிருக்கும்னா அங்க கேள்வி தொகை நிரம்பல் தொகையும் சமப்படணும். அப்ப 500 அலகு. சரி, என்ன விலை? என்ன 60 ரூபாய். 60 ரூபாய் விலையில மிகை கேள்வி மிகை நிரம்பல் 0. எங்க சந்தை சமநிலை இல்லை. 7வது 200 அலகுகளில் மிகை கேள்வி விலையாது. அதை கவனிக்கணும். 200 அலகுகள்ல மிகை கேள்வி விலை, மிகை கேள்வி விலை. அப்ப 200 அலகுகள்ல மிகை கேள்வி விலை என்ன? அப்ப அது இருக்கும் மிகை கேள்வி விலை. பாருங்க, இப்ப நீங்க சார்ட்ல 200 அலகு தொடுங்க. 200 அலகு இந்த இருக்கு. 200 அலகு இந்த இருக்கு. 200 அலகுல எவ்வளவு கேள்வி விலைன்னு பாருங்க. 200 அலகுல கேள்வி விலை 90 ரூபாய். அப்ப கேள்வி விலை 90 ரூபாய் மைனஸ் நிரம்பல்லையும் அதே நிரம்பல போயிட்டு 200 அலகு தொடங்கு. அதே நிரம்பல போயிட்டு 200 அலகு தொடங்கு. அந்த 200 அலகின் போது விலை எவ்வளவு? 30 ரூபாய். அதான் நிரம்பல் விலை. அவ கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலை கழிச்சா மிகை கேள்வி விலை 60 ரூபாய். 200 அலகுல கேள்வி விலை 90, அதே 200 அலகுல நிரம்பல் விலை 30. அப்ப நிரம்பல் விலையை விட கேள்வி விலை அதிகம் என்றா அதான் மிகை கேள்வி விலை என்று சொல்லுங்க. அதான் 400 அலகுகளை மிகை கேள்வி விலை என்ன? 400 அலகுகள். 8வது 400 அலகுல மிகை கேள்வி விலை. அப்ப 400 அலகுல மிகை கேள்வி விலை. அதே மாதிரி செக் பண்ண 400 அலகுல
400 அலகுல கேள்வி விலை 70. அப்புறம் 400 அலகுல நிரம்பல் விலை 50 பிள்ளைகள். அவ கழிச்சுட்டு அப்படி வரும் ரூபாய் 20. மிக கேள்வி. ஓகே ரைட். மடலா செஞ்சுக்கலாமே. இப்போ 9வது 100 அலைகள் மிக கேள்வி கிடையாது. 100 அலைகள். அப்ப 100 அலைகளை தொடுங்க. 100 அலகு. அப்ப 100 அலகை தொட்டீங்கன்னா 100 அலகுல கேள்வி விலை 100 அலகுல கேள்வி விலை பாருங்க 100 ரூபா. அதே 100 அலகுல நிரம்பல் விலை 20 ரூபா. அவர் பிள்ளை 80 ரூபா வரும். ஓகே. இப்ப மற்ற வினாக்கள் நீங்க இதே மாதிரி செய்துக்குங்க. 10வது 700 அலைகளில் மிக நிரம்பல் விலையாது. 700 அலைகளில் மிக நிரம்பல் விலை கேட்டா 700 அலைகளில் மிக நிரம்பல் விலை கேட்டா 700 அலகுல மிக நிரம்பல் விலை கேட்டா செக் பண்ணுங்க. 700 அலகு நிரம்பல் விலை வருது. 700 அலகுல நிரம்பல் விலை வரப்போது 80 ரூபா. அப்ப நிரம்பல் விலை 80 ரூபா. 700 அலகுல நிரம்பல் விலை 80 ரூபா. கேள்வியில பாருங்க. அதே 700 அலகுல கேள்வி விலை 40 ரூபா. அவ கழிச்சா விலை வரும் ரூபாய் 40. அடுத்து 1000 அலைகளில் மிக நிரம்பல் விலை என்னமா? 1000 அலகு. அப்ப நீங்க 1000 அலகு நீங்க சாப்ட்ல இல்ல 1000 அலகு போடுவீங்க. 1000 அலகு இப்படியே போடுங்க. இருந்தமா 1000 9 பிறகு 1000 1000 போது அப்ப விலை இருக்கும் 10 ரூபா. இங்க அப்படியே 1000 போடுங்க. 9 பிறகு 1000 வந்தா இங்க போய் 110 ரூபா வரும். அப்ப நிரம்பல் தொகை 1000 இருந்தா நிரம்பல் விலை 110 ரூபா. கேள்வி 1000 இருந்தா கேள்வியில வரும் 10 ரூபா. கழிச்சா வரும் 100 ரூபா. இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்ப இன்னொரு சின்ன ஒரு பகுதி தான் நுகர்வோன் மிகை வளமுடன் மிகை. ஓகே பிள்ளை. அதான் 50வது நான் கொடுத்துருக்கு. அப்ப அந்த மிகை பகுதிகளை சரியா விளங்கிட்டீங்கன்னா அதோட இந்த சப்ஜெக்ட் பெரும்பாலும் தலைமுறை. ஓகே சரி. உங்களுக்கு நான் இது அடுத்த பக்கம் 51வது வினாக்கு தான் அந்த வினால வரிசை எழுதணும். சமன்பாடுகள் பெரும்பாலும் மனப்பாடங்கள். அப்ப 51வது வினாக்கு வாங்க. அந்த சார்ட்டை பார்த்தாவே அங்க எல்லா வினாவுக்கான பதில் வந்து